ஒரு நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற குழம்புனா அதுதான் இந்த உருண்டை குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில நல்லா தளதளன்னு நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் 1 கப் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மசிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் ஆச்சி மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்த பின்னால கடைசியா நம்ம ஹீரோ ஆச்சி குழம்பு சில்லி மசாலாவை சேர்த்து லைட்டா எண்ணெயில வதக்குங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்த பின்னால 1 கப் புளி தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அரைச்சி வச்ச பருப்போட கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி குழம்போட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா கம கமன்னு உருண்டை குழம்பு ரெடி. மிஸ் பண்ணாம வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.